கவனிச்சுக்கொள்ளுங்க. சில விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வது சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு பகிர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே எது எங்கே போய் முடியும்னு தெரியாது. இது மோசமான உலகம். உங்களை நீங்கள் தான் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். அப்புறம் பாதிக்கப்பட்ட பிறகு அழுவுறதுல அதெல்லாம் இந்த உலகம் மோசம், ஆமாம் மோசம், ஜஸ்ட் கேர்ஃபுல். இன்னைக்கு காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிற காலம். கொண்டல் காற்றுனா வின் ஃப்ரம் ஈஸ்ட் இருக்கும் இங்கிலீஷ்லேருந்து. நான் இதை நிதானிக்கிறேன் இப்படி, இது என்னுடைய நிதானம் இந்த விஷயத்தில் மட்டும். கொண்டல் காற்றுனா வின் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும். வின் ஃப்ரம் ஈஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 5G இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்னாலஜி ஈஸ்ட் டெக்னாலஜி. 4G வரைக்கும் வெஸ்ட் டெக்னாலஜி. இந்த 5G அடுத்து 6G இருக்குது. இப்போ சைனா 10G கொண்டாந்துருக்குது. இது எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுடைய டெக்னாலஜி. இது வரைக்கும் உள்ளதெல்லாம் மேற்கத்திய நாடுகள். 2G 4G எல்லாம் மேற்கத்திய நாடுது. இந்த 5Gயிலிருந்து அத்தனையும் கிழக்கத்திய நாடுகள். ஹுவே நிறுவனம் இவங்களது. ஸோ இப்போ இந்த கிழக்கத்திய காற்று தான். ஏன்னா தானியல் புஸ்தகம் 7:2-3 வசனம் சொல்லும், பூமியின் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகள் பெரிய சமுத்திரத்தின் மேல் வீச கண்டேன். அப்படிதானே இருக்குது. அதை வாசிங்க, தானியல் 7:2-3. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய தானியேல் 7:3 வாசிங்க. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. 4 மிருகங்கள் எழும்பி வந்துச்சுன்னு இருக்கும். 4 ராஜ்யம் வரும். இந்த 4 காத்துகள் என்பது 4 விதமான ஆளுமை. இதுல கிழக்கிலிருந்து வீசும் காற்றுன்னு ஓசியா 12:1 சொல்லுது. இந்த காற்றின் காலம் தான் இப்ப நடக்குது. எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுடைய ஆளுகை ஆரம்பிக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க. வேதம் சொன்னபடி நம் காலத்தில் காற்றை மேய்கிறது வந்தாச்சு. காற்றின் ஆளுகை தொடங்குறது. தொடர்ந்து 12:1 ஓசியா வாசிங்க பாப்போம். கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும். என்ன அழகான ப்ராஃபஸி பாருங்க. காற்றை மேய்கிறான், பொய்யும் கேட்டும் பரப்பப்படுகிறது, வர்த்திக்க பண்ணப்படுகிறது. இன்னைக்கு மீடியாவை அப்படியே இருக்கு இந்த இடத்துல. இன்னைக்கு மீடியாவில் இருக்கிறதுல 90-95% ஒன்று கேடு இல்லை பொய். உங்களுக்கு கேடு விளைவிக்கிற நியூஸாக தான் இருக்கு. நீங்களும் அந்த நியூஸை தான் பார்க்குறீங்க. நல்ல நியூஸை பார்க்கறதுக்கு யாரும் இப்போ என்னவா இல்லை, ரெடியாக இல்லை. இப்போ நான் என்ன வச்சு மட்டுமே சொல்கிறேன். இப்போ எங்கள் ஊழியத்திலேயே நாங்கள் மெசேஜ் அதை ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன். என்ன பாலிசியானா, என்னுடைய மெசேஜுக்கு தமிழில் ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு ஹெட்டிங்னு ஒன்று. அதை பயமுறுத்துற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு நான் வச்சுருக்கிறேன். எதையுமே சாஃப்டாக சொல்லணும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் அந்த மெசேஜை எங்கள் சேனலில் ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதே மெசேஜை இன்னொரு சேனல்கார் எடுக்கிறார். ஆனால் அவர் டைட்டில் அப்படி வைக்கல, கொலை நடுங்கும் செய்தி. அதே மெசேஜ் தான். அதில் கொலை நடுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கே தெரியும் அதில் கொலை நடுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி போச்சுறாரு, திடீரென்று வந்த முக்கிய செய்தி, MD ஜெகன் வேலை முடிஞ்சு 2,00,000 பேர் 3,00,000 பேர் பார்க்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதே மெசேஜை நம்ம போட்டால் 30,000 பேர் பார்க்குறான். அதே மெசேஜை அங்கே போட்டால் 3,00,000 பேர் பார்க்குறான். என்ன காரணமாக இருக்கும்? எடுத்து பார்த்தா வேறு ஒன்றுமே இல்லை, தம்ப்நெயில் பிரச்சனை. இந்த தம்ப்நெயிலில் உங்களுக்கு நார்மல் செய்தி வச்சா நீங்கள் யாரும் பார்க்குறதில்ல. இப்போ மகிமையின் படிகள் உள்ளேயே போகிறதில்ல. நீங்கள் யாரும் உள்ளேயே போகிறதில்ல. பரலோகத்திற்கு போவது எப்படி? உள்ளே போகிறதில்ல, போகிறதே இல்லை. அடுத்த அழிவு நடப்பது என்ன? அத்தனை பேர் குமிஞ்சிடறான் உள்ள போய். இல்லை சிரிக்காதே, நீங்கள் தான் அந்த வேற யாருமே இல்லை, நீங்கள் தான். நான் அதனால தான் அந்த வியூஸை பார்த்து சந்தோஷப்படவே மாட்டேன். இவ்வளோ வியூஸ் போதுன்னு சந்தோஷப்பட மாட்டேன். காரணம், இந்த வியூஸ் பார்க்குறது ஆள் எல்லாமே நல்ல நிலைமையில் உள்ள வரதில்லை. நீங்கள் நல்ல நிலைமையில் வாங்குறதுனா சாஃப்டான மெசேஜிங்லாம் போடணும்ல, அதுக்கெல்லாம் போகாது பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது இப்போ உலகத்தானுடைய செய்தியெல்லாம் போய் பாருங்க. நல்ல செய்திக்கு ஆளே இல்லை, நார்மல் செய்திக்கு ஆளே இல்லை. ஏதாவது போடணும். நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன். ஒரு பெரிய ஆளுடைய ஃபோட்டோவை போட்டு அவர் வீட்டில் மிகவும் சோகமான செய்தி, அத்தனை பேரும் கலக்கம் கண்ணீர். நான் உள்ளே போயிட்டேன். ஐயோ பாவம் என்ன நடந்துச்சோன்னு உள்ளே போனால் அந்த ஆள் வீட்டு நாய் செத்து போயிருக்கு. நிஜமா அவர் ஆசையாய் வளர்த்த நாய் செத்து விட்டது. அவர் சோகமாக இருக்கிறார். அநேகர் ஆறுதல். நான் என்ன அடிச்சுக்கிட்டேன், ஏன் நாயே உனக்கு இந்த வேலை, வேற என்ன செய்யறது? இன்னைக்கு
இந்த மாதிரி கேடும் பொய்க்கும் தான் இம்பார்ட்டன்ஸ். எது உண்மை, ரெண்டாவது எது உண்மை எது பொய்ன்னு வேற உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களும் இருக்கீங்கல்ல, இந்த விஷயத்தை எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? நீங்க நல்லா சொல்லுங்க, எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? காலையில் வாக்கு தத்தத்தை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, அதையும் நீங்க படிக்க போறதில்ல. உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற 10 பேர் இருக்கா, நீங்க ஃபார்வர்ட் பண்றது இருக்கு. ஏன்னா உங்களுடையதான ஜனநாயக கடமை அதோட தீர்ந்துருச்சு. ஸ்பிரிச்சுவல் கடமை. காலையில் வசனத்தை ஃபார்வர்ட் பண்ணியாச்சுன்னா, சோத்திராண்டவரே இன்னைக்கு 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டோம், வேலை முடிஞ்சு. இதை தவிர நீங்க என்ன ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஒன்று அந்த ஊழியக்காரனை பற்றி இடகுடமாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண போகிறதே கிடையாது. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கிடுகிடுன்னு இருக்கணும், நடுநடுங்கும் செய்தி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன இப்படின்னு போட்டால் உடனே உள்ளே போய், அதுவும் போறீங்களா இல்லையோ ஷேர் பண்ணிட்டா இவனே உள்ளே போகிறான், அமுச்சு விட்டுறான். அமுச்சு விட்டு நம்ம பார்க்கலன்னு வச்சுங்க, ஃபோன் பண்ணி வேற கேட்குறான், நான் உன்னை அனுப்புனேன் நீ பார்க்கலையா? ஏன் அந்த செய்தியை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அதனால் உங்களுக்கு என்ன பலன்? இல்லை அந்த ஊழியக்காரை பற்றி உண்மையாக இருக்கட்டும், அவர் செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும், அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன்? வேதம் தெளிவாக சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. இப்போ இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி உண்மையாகவே இருக்கு, அதனால கொஞ்சம் பேர் இடர் அடைஞ்சிட்டான், என்ன பண்ணுவீங்க? நல்லா கவனிங்க, இங்கே குற்றம் இல்லாதவன் எவனும் இல்லை. தெளிவாக இயேசு சொல்லிட்டாரு, அவன் முதுகில் இருக்கிறத முதல்ல பாரு, உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை முதல்ல எடுத்து போடு, அப்புறமா அவன் சகோதரங்கிட்ட போலான்னு. இங்கே நியாயம் தீர்க்கிறவர்கள் அதிகமாயிட்டாங்க. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது காஸ்பல். இயேசு சொன்னது, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. இதான் யூ வாண்ட் டு ஃபார்வர்ட். இப்போ நீங்க எதை ஃபார்வர்ட் பண்றீங்க? கேடானதை ஃபார்வர்ட் பண்றீங்க, அல்லது பொய்யானதை ஃபார்வர்ட் பண்றீங்க. அது உண்மையா இருக்குது, கேடா இருக்குது, இல்ல நன்மையா இருக்குது, பொய்யா இருக்குது. இந்த 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 கேட்டகரிக்குள்ள தான் இருக்கு. நோவா நிர்வாணமாய் படுத்திருந்தார், உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் வீட்டில் அவர் படுத்திருக்கிறார். போய் பார்த்தான் ஒருத்தன், அவன் தான் முதல்ல மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணவன். ஏன்னா ஏதேனில் கூட ஆண்டவர் கேட்டார், நிர்வாணி என்று அறிவித்தவன் யாருன்னு. இங்கே அறிவித்தவன் பேரே நமக்கு தெரியுது, காம் தான் போய் சொல்றான். நோவா குடி அந்த திராட்சை ரசம் தெரிந்து எழுந்திருக்கிறார். சேமும் யாபேத்தும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டாங்க, ஃபார்வர்ட் பண்ணல. உங்கள் பாஷையில் சொல்கிறேன், துணியை போட்டு மூடிட்டாங்க. இப்போ நோவா எழுந்திருச்சாரு. வசனம் சொல்லுது, அதை மூடினவனுக்கு ஆசீர்வாதம், ஃபார்வர்ட் பண்ணவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சுவிசேஷம் சொல்லுங்க. அதன் மூலமாய் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் அது உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களை நம்பித்தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேனலே நடத்துகிறாங்க. தயவு செய்து பொய்யையும் கேட்டையும் என்ன செய்யாதீங்க? வர்த்திக்க பண்ணாதீங்க. அதில் ஒரு குரூப்பாக நீங்கள் இருக்காதீங்க. திருப்பி வாசிங்க, ஓசியா 12:1. காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். அசிரியரோடு கூட இந்த தீர்க்க தரிசனம் 2021 நடந்துருச்சு. இங்க இருக்கு பாருங்க, அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. 2000 வருஷமா, ஏன் இன்னும் சொல்ல போனால் 3000 வருஷமா அசிரியரோடு கூட உடன்படிக்கை கிடையாது. சனகரிப் காலத்திலிருந்து அவன் தான் அசிரிய ராஜா. அசிரியர்களோட உடன்படிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் 2000 வருஷம் இஸ்ரவேல் கிடையாது. ஆனால் அவங்க திரும்பி வந்த பிறகு அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னு இருக்கு. 2021 அரபு நாடுகள் 7 நாடுகளோடு கூட, யுஏஇன்னு சொல்கிற நாடுகளோடு கூட பண்ணியாச்சு. அதோட கூட அநேக நாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் ஆபிரகாம் அக்கார்ட் 2.1 சொல்லி இன்னும் அரபு நாடுகளோடு கூட சைன் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதான் அசிரியரோடு கூட உடன்படிக்கை வேதம் சொன்னது. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டால் இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலை பரம எதிரியாக பார்க்குறவங்க, பரம எதிரி. இவங்களுடைய நாட்டோடைய பாஸ்போர்ட்டில் அவங்க நாட்டு பேர் இருக்கும், எந்த நாடு கொடுக்குதோ அந்த நாட்டோட பேர் இருக்கும். ஆனால் எல்லா நாட்டு பாஸ்போர்ட்லையும் ஃபர்ஸ்ட் பேஜில் நான் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் பேஜில் திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு இருக்கும், பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாஸ்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொண்டு போகக்கூடாது, அவங்க பாஸ்போர்ட் கூட இஸ்ரேலுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க. அந்த மாதிரி அந்த இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் பகை, 3000-4000 வருஷம் பகை. ஆனால் வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் அசிரியோடு கூட உடன்படிக்கை நடக்கும், நடந்துருச்சு. ஓசியா 12:1 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இதை விட ரொம்ப நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு விஷயம், அதுவும் இதே காலகட்டத்தில் நடந்துச்சு. அதே 12:1 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அசிரியோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான், எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதுக்கு வாய்ப்பே இல்லை.
இந்த தீர்க்கதரிசனம் என் வியூவில் கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேலுடைய நம்பர் 1 எதிரி தான் எகிப்து. 1948 72 வரைக்கும் அவங்க தான் எதிரி. ரெண்டாவது, எகிப்துக்கு எண்ணெய் வேணும்னா அப்படி கூப்பிடுற தூரத்தில் சவுதி அரேபியா இருக்குது. அங்கே தபுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டீங்கன்னா எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஆறு தான் ஓடும். இங்கிருந்து பார்த்தா எகிப்தில் ஓடுற வண்டிகள்லாம் தெரியும். சவுதி அரேபியாவிலேருந்து பார்த்தா பார்க்குற தூரம் நான் சொல்கிறது, நான் பார்த்ததுனால சொல்கிறேன், பார்க்குற தூரம். அந்த நாட்டிலிருந்து இவங்கிட்ட கேட்டால் எண்ணெய் உடனே கொடுத்துருவான். ஏன்னா சவுதி அரேபியாலாம் மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக ஒரே ஆட்கள் இவங்க எல்லாரும். ஆனால் இஸ்ரேல் வந்து எதிரி நாடு. ஆனால் பைபிள் சொல்லுது இஸ்ரேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும். இன்னொன்று சொன்னீங்கன்னா எகிப்தில் தான் சூயஸ் கால்வாய் இருக்குது. அந்த வழியாக தான் எல்லா காரியங்களும் போகும், கப்பல்கள் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல தான் தேவையானதெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ எண்ணெயை இஸ்ரேல்லேருந்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு. அந்த இடத்துல இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்படும். இது நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் 2021-22 இது நடந்துருச்சு. எகிப்துக்கு எண்ணெய் இஸ்ரவேலிருந்து போயிருச்சு. பைப் போட்டு லேவியதான் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதாவது லேவியதான்னா கடல் பாம்பு, கடல் வழியாக பெரிய பைப் போட்டு இஸ்ரவேலுடையதான இந்த ஆயில் கம்பெனியிலிருந்து எண்ணெய் அப்படியே எகிப்துக்கு போகுது. இப்போ காட்டுவாங்க பாருங்க, ஒரு பைப் உள்ளே போகும். இதுக்கு பேர் தான் கடல் பாம்பு மெத்தட். அது என்னைக்கு நடந்துச்சுன்றது பக்கத்தில் ஜெருசலேம் போஸ்ட் எகிப்து போது பாருங்க. இப்படி இந்த பைப் வழியாக எண்ணெய் எகிப்துக்கு போகுது. இது அவங்க சைன் பண்ணதுக்கான ப்ரூஃப். என்னைக்கு பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்றதான ப்ரூஃப் இந்த இடத்துல இருக்கு. கவனிங்க, ஓசியா 12:1 நம் காலத்தில் நடந்த தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுச்சு. ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொரு காரியமும் வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து 100% அப்படியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறியது. அல்லேலூயா. அதான் சொல்றேன், இந்த வேதத்தை நீங்க வெறும் வாக்கு தத்தம் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் படிக்கிற மக்களாக மாறிட்டீங்க. அதனால தான் இதில் உள்ள மகத்துவம், தீர்க்க தரிசனம் எதுவும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம் காலத்துக்கு இதெல்லாம் அடையாளம் பாருங்க. கர்த்தர் சொன்ன இத்தனை காரியமும் நடக்கும்னா இதுக்கு அடுத்து சொன்ன காரியமும் என்ன செய்யும், நடக்க போகுது. அப்படியே 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு சம்பவமாக நடந்துக்கிட்டே வருது. 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நடந்திருக்குது. இதை அடுத்து அப்படியே போனீங்கன்னா யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசன வாசி. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேற்று இதை பற்றின செய்தி தான் நம்ம எடுத்தோம். அதாவது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம். கரெக்டாக இந்த சம்பவங்கள், கொரோனா முடிஞ்சு இந்த சம்பவங்கள்லாம் முடியுது, யூரோப்பியன் யூனியன் சூப்பர் பவராக மாறுகிறது. எப்படி மாறுதுங்கிறத நேற்று உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்தோம் 1.5 மணி நேரம். யோவேல் 1:5 வரைக்கும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடந்துருச்சு. இதுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும்னு இருக்கு. 3 வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். முதலாவதாக யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்த நாள் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. முதலாவது கர்த்தருடைய நாளை பற்றி சமீபமாக இருக்கிறது. 2:1 வாசிங்க. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. 2:11 வாசிங்க. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளைய மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த 2 அதிகாரத்தில் மட்டும் 3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் மகா பயங்கரம், கர்த்தருடைய நாள் சமீபம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த கர்த்தருடைய நாள்னா என்ன? கர்த்தருடைய நாள் என்பது ரகசிய வருகையா, பகிரங்க வருகையா? அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாள் என்பது ரகசிய வருகையா, பகிரங்க வருகையா? வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இது எந்த நாளை குறிக்குது? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு சொல்றது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16, 15, 16 வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதான் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது. இந்த கர்த்தருடைய நாள் என்பது எதுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இது முழுக்க முழுக்க பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க பகிரங்க வருகையை பற்றி சொல்லுது. இது ரகசிய வருகையை பற்றி சொல்கிற வார்த்தை இல்லை, இது பகிரங்க வருகையை பற்றி சொல்கிற வார்த்தை. அப்போ யோவேல்ல 1:5 வரைக்கும் நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்குது, எழுமி வருது, எல்லாம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வருகை நாள் சமீபம் சமீபம் சமீபம்னு சொல்கிறாங்க. அது வெளிப்படுத்தல் 16 படி பகிரங்க வருகையை பற்றி சொல்லுது. அப்போது இதுக்கு நடுவில் சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அது நம்ம ரகசிய வருகைன்னு சொல்கிறோம், அந்த வார்த்தை கிடையாது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அது நடக்கணும். இதை பற்றி பைபிளில் இருக்குதா, யோவேலில் இருக்குதா, இல்லை வேற எங்கேயாவது இருக்குதா, இதுக்கு நடுவில் இருக்குதான்னா ஆச்சரியப்படுற விதமாக கடைசி நாட்களை பற்றின சபை காலத்தை பற்றின ஆரம்பமும் முடிவும் யோவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்றார்ல 2ஆம் அதிகாரத்தில். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இந்த வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறினதாக பேதுரு சொல்றார். ஸோ இதுதான் கடைசி நாட்களுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், பகிரங்க வருகை, இதை பற்றியும் யோவேலுக்கு வெளிப்படுத்தப்படுது. ஆனால் சபை ஆரம்பித்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதை பற்றி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னார். சபை முடிவடைகிறத பற்றி இருக்குதா, எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க, முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம், யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள். ஜனத்தை நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கு, யோவேல் புஸ்தகத்தில் இருக்கு. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும், நல்லா கவனிங்க, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாளன் மணவாட்டி என்பது முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு சபையினுடையதான உறவு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை மணவாட்டின்னு ஆண்டவர் சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் சபையை கர்த்தர் மணவாட்டின்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் இந்த இடத்துல சபையை மணவாட்டி என்று அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. வசனம் தெளிவா இருக்கு. மணவாட்டி மணவாளன் அப்படின்றது ஒரு தடவைக்கு பல தடவை புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதே காரியம்தான் உன்னத பாட்டிலையும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஸோ யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை திருப்பி வாசிங்க. இப்ப ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நல்ல கவனிங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதான் முக்கியம். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஃபாதர்ஸ் சேம்பர்னு இருக்கும். அங்கிருந்து மணவாளன் தன் அறையையும், அடுத்து மணவாட்டி தன் மறைவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. அப்பனா மணவாளனுடைய அறை என்பது பிதாவின் வலது பாரிசம், மணவாட்டியின் மறைவு என்பது கண்மலையின் வெடிப்புக்குள்ளே தங்கியிருக்கிற சபை. வசனம் சொல்லுது, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மணவாளனும் மணவாட்டியும் புறப்பட்டு போகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நேரடியாக வசனம் இருக்கு, நேரடியாக இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய நாளே வருது. வாசிங்க, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருடைய
பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய நாள் வரல, சமீபம் சமீபம் சொல்லிட்டே இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுல மணவாளனும் மணவாட்டியும் புறப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமும் யோவேல்ல தான் இருக்குது. சபை புறப்பட்டு பரலோகத்துக்கு போகிற தீர்க்க தரிசனமும் யோவேல்ல தான் இருக்குது. இந்த 2 காரியமும் வெளிப்பாடு யோவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மிக துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இப்போ யோவேல் 1, 5, 6 காலத்தில் நம்ம இருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் 2:16 நடக்க போகுது. அதுக்குத்தான் அந்த 16வது வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள். இப்போ உங்க எல்லாரையும் அதுக்கு தான் கூட்டி இருக்குது. உங்களை இப்படி கூட்டினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கவனிச்சு கொள்ளுங்க. இதே இடத்துல இந்த மீட்டிங் 10 வருஷம் கழிச்சு நடக்குது. 10 வருஷம் கழிச்சு நடக்குது. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த 10 வருஷத்துல உங்களை கூட்டுவதற்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவரை வைத்து கர்த்தர் ரெடி பண்ணினார். அத்தனை பேரை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறார். இப்போ இத்தனை பேருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களையும் இந்த 10 வருஷத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்போ ஜனத்தை கூட்டுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியாக்கப்பட்டது. தீர்க்க தரிசனமும் வெளியரங்கமாக்கப்பட்டது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்கள் கூடி வந்தது சபை பரிசுத்தப்படுவதற்கு. ஏதோ 4 நாள் மீட்டிங் நடத்தினாங்க, ஏதோ ஒரு வருஷத்தில் அவங்க வைக்கிற கன்வென்ஷன் இது, ஒவ்வொரு வருஷமும் நடத்துவாங்க, அது வேற. இந்த வருஷம் உங்களை கூட்டினதுக்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. உங்களையும் என்னையும் மணவாளனும் மணவாட்டியுமான அந்த வருகையில சேர்ப்பதுக்கு தான் இது கூட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு இவ்வளவு பெரிய பிரயாசம்? எதுக்கு இவ்வளவு பேரை கூட்டி சேர்க்கணும்? அதுக்கான காரியங்களை ஆண்டவர் இவ்வளவு ரெடி பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு நோக்கம் தான் கர்த்தருக்கு உண்டு. தன்னுடைய மணவாட்டி சபையை கொண்டு போய் தன்னோடு கூட வைத்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அது வரைக்கும் சபை பரிசுத்தம் பண்ணப்படும். சபை பரிசுத்தப்படுவதற்கு தான் கூடி வருது. சபை வேற எதுக்காகவும் கூடி வரவே இல்லை. திருப்பியும் சொல்றேன், நான் எப்பவும் சொல்வேன், சபை ஹீலிங் சென்டர் இல்லை, சபை டெலிவரன்ஸ் சென்டர் இல்லை, சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், மறுரூபமாக்குற இடம். அந்த மறுரூபம் ஆகும்போது ஹீலிங் நடக்கும், மறுரூபம் ஆகும்போது டெலிவரன்ஸ் நடக்கும், மறுரூபம் ஆகும்போது பிளஸிங் வரும், மறுரூபம் ஆகும்போது எல்லாம் வரும். ஆனா உங்களுடைய என்னுடைய நோக்கம் எப்படியாவது மறுரூபமாகி அவரோடு கூட மேலே பறந்து போவது. இது ஒண்ணுதான் நம்முடைய திட்டம், இதான் நம்முடையதான எதிர்பார்ப்பு. இதுக்குத்தான் சபை, இதுக்கு தான் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார், வேற எதுக்காகவும் இல்லை. நான் சொல்லுவேன், வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காகத்தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இம்மைக்காக மட்டும் அவரை தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. வேர்ல்ட்லி பிளெஸிங்காக நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்மை விட உலகத்தான் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம். அங்க உண்மையா நீங்க வேலை செஞ்சா அங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழி, பரிசுத்தம்னா என்ன, நித்திய ஜீவன்னா என்ன, இயேசுவோடு கூட போவதுனா என்ன என்பதை, நித்திய ஆசீர்வாதம்னா என்னங்கிறத உலகத்தால சொல்லவே முடியாது, சபையால மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்காகத்தான் நீங்க இங்க வரீங்க. அப்படி வருகிற உங்களுக்கு உலக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், பின்பு இவை யாவும் உங்களுக்கு. நான் எப்பவும் சொல்றேன், நேற்று சொன்ன திருப்பியும் சொல்றேன், இந்த உலக ஆசீர்வாதம் கர்த்தருடைய பார்வையில் ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் நினைச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில எக்கானமியை மாத்தி இஸ்ரவேலை ஆசீர்வச்ச மாதிரி உங்களை என்னையும் ஆசீர்வச்சிருவார். அவர் நினைச்சார்னா ஒரே நாள் ராத்திரியில 6 லட்சம் புருஷரை கொள்ளையிட பண்ணி புறப்பட பண்ணுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நினைச்சார்னா ஒரே நாள் சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் மைல் கணக்கில் காடையை விழ பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினைச்சார்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 5000 புருஷர்களுக்கு அப்பம் கொடுப்பதற்கு, மீனை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினைச்சார்னா 6 நாள்ல சர்வ உலகத்தையும் உண்டாக்கி நம்ம கையில் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒரு காருக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, உன் பையனுக்கு வெளிநாட்டில் வேலைக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, இம்மைக்காக மட்டும் அவரை தேடுகிறனா, நீங்க ஆண்டவரை ரொம்ப சீப்பாக்குறீங்க. உங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு அவர் சிலுவை சுமக்கணுமா? உங்களுக்கு கார் கொடுக்க அவர் சிலுவை சுமக்கணுமா? அது அவசியமே இல்லை. அவர் நினைச்சாருன்னா ஒரு மீன் வாயை திறந்து மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு தேவை என்ன தெரியுமா? இது எல்லாவற்றையும் விட விலையேற பெற்ற நம்முடைய ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை வேற எதை கொடுத்தும் சாத்தான்கிட்ட இருந்து மீட்க முடியாது. அவருடைய ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து கர்த்தர் மீட்டு இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அதில் மட்டும்தான் இருக்கணும்.
நான் திருப்பி சொல்கிறேன், 33 வருஷம் நான் இயேசுவை பிடிச்சிருக்கிறேன். இந்த 33 வருஷத்தில் இயேசு என்னை அப்பத்துக்கு இறைஞ்ச விட்டதே கிடையாது. இயேசு என்னை தரித்திரத்தில் விட்டதே கிடையாது. என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்திருக்கிறார். என் அளவில் என்னை ராஜா போல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் அளவில் சொல்கிறேன், நான் எந்த நாட்டுக்கு ராஜா கிடையாது, ஆனால் ஏன் அளவில் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் இந்த இம்மைக்கு தேடுறதை நிறுத்திடுங்க, அதை ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க, அது தானாக வரும். நீங்கள் போய் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவை இட்லியா தோசையான்னு சொல்லுங்கள், கூட சட்னி சாம்பார் அவனே கொடுப்பான். ஆமாம் தானே? நீங்கள் சொன்ன உடனே 2 இட்லி, சட்னி, சாம்பார், கார சட்னி, புதினா சட்னி, சார் அதெல்லாம் தாரு, உங்களுக்கு என்ன வேணும் 2 இட்லி, இதெல்லாம் கூட வரும். இல்லைப்பா அந்த டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வரும் சார், எல்லாம் பேக்கேஜில் வரும். நீ மெயின் டிஷ்ஷை மட்டும் ஆர்டர் பண்ணு, சைட் டிஷ்ஷு நானே கொடுக்குறேங்கிறாரு. அவனுக்கே அவ்வளோ அறிவு இருக்குமானால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு உன் சைட் டிஷ்ஷை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? எவ்வளோ நேரம் ஆக போகுது? தயவு செய்து உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். ஏன்னா இயேசுவே சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். லூக்கா 21:28 இருக்கு, வானத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும், மேகங்களுக்கு நடுவே உங்களையும் என்னையும் அழைத்து போக நம்முடைய ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, ஆண்டவர் நம்மை மீட்கும்படி வரப்போகிறார். நீங்களும் நானும் அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சபை பரிசுத்தம் பண்ணுங்கள். சபை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாகணும். சபையை வேற எதுக்கான ரெடி பண்ணாதீங்க. மணவாளனுக்கு பாருங்க, எஸ்தரை கொண்டு போய் வச்சாங்க. வச்சுட்டு எஸ்தருக்கு அவங்க ஒண்ணுமே செய்யல, சுத்திகரிப்பு தான் செஞ்சாங்களாமா. வெள்ளை போலத்தினாலும் கந்தர்வத்தினாலும் பெண்களுக்குரியதான ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் 12 மாசம் சுத்திகரிச்சானாம். அவன் 12 மாசம்னா என்ன அர்த்தம்? சுத்திகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான் டெய்லி. எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ராஜா கூப்பிடுவார், அவர் கூப்பிடுகிற வரைக்கும் இந்த சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். ராஜா கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தலையில் ராஜஸ்திரின்னு கிரீடம் வச்சிட்டார்னா அந்த ஒரு நாளுக்காகத்தான் இந்த 12 மாச சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. அதே தேவன் தான் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணி இருக்கிறார். நான் சொல்லுவேன், செலக்ட் பண்ணாமல் ஒரு மனுஷன் சபைக்குள்ளே வரவே முடியாது. கர்த்தர் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இப்போ கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணி இருக்கிறார். இனி ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் வரும், எக்காலம் தொனிக்கும், ஒரு சத்தம் கேட்கும், இங்கே ஏறிவா என்று கர்த்தர் சொல்லுவார். நாம் புறப்பட்டு அவரை சந்திக்கும்படி போகிறோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? நாம் எல்லோரும் ஏந்திரிப்போம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில் கொடுத்துறேன். தொடர்ந்து பாஸ்டர் நடத்துவாங்க. எல்லா கண்களையும் மூடுவோம். இவ்வளவு அடையாளங்களும் எதற்காக? ஓசியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 77 வருஷமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தது இந்த 77 வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு காரியமும் அடுத்து 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 நிறைவேறிக்கிட்டே இருக்குது. இவைகளுக்கு நடுவில் தான் உங்களை என்னையும் மீட்க மணவாளன் வரப்போகிறார். இந்த அடையாளங்கள்லாம் எதுக்காக தெரியுமா? இதெல்லாம் நடக்குதுன்னா இதோடு கூட சொன்ன மணவாளனுடைய வருகையும் சம்பவிக்கும். இதெல்லாம் அடுத்து அடுத்து உலக பிரகாரமாக கரெக்டாக நடக்குதுன்னா மணவாளன் மணவாட்டியை கூட்டிகிட்டு போகிறதும் கரெக்டாக நடக்கும். அவர் சொன்ன 100 விஷயங்களில் 99 நடக்குதுன்னா 100ஆவதும் நடக்க போகிறது என்று அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு எனக்கு அவர் கேட்டிருக்கிற ஒரே கிரைட்டீரியா என்ன தெரியுமா? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பின்னாடி போயிருக்கு, கையை எடுத்துருக்கு, அதுலேருந்து கையை எடுத்துருங்க. கண்ணில் மூடுவோம். எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. மியூசிக் வாசிக்கிறவங்கலேருந்து எல்லாரும் உங்கள் ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்கான நேரம். இதுதான் இந்த 5 நிமிஷம் தான் உங்களுக்கான நேரம். இந்த கடைசி நேரத்தில் கூட நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? எந்த நிமிஷம் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் தெரியாது. அவர் வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அந்த ஒரு நிமிஷத்தை தவற விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அந்த நிமிஷம் திருப்பி கிடைக்காது. ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலை மாலையும் சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும், சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். எப்போ ராஜா கூப்பிடுவாருன்னு தெரியாது. ராஜகுமாரத்தி சொல்கிறாங்க, எஸ்தர் சொல்கிறாங்க, ராஜா இன்னும் என்னை அழைக்கவில்லை, ராஜா அழைக்கும் போது நான் பிரவேசிப்பேன். ராஜா அவளை அதிகமாய் நேசித்து அவர் தலையில கிரீடத்தை வைத்து ராஜஸ்திரியாய் மாத்தினான் என்று வாசிக்கிறோம். இதே காரியத்தை இயேசு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்து ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவேன். அந்த வாய்ப்பு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஒருமனப்படுவோமா? ஆண்டவரே நீர் விரும்புகிற நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்க சபைக்குள்ள வரட்டும், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும், நீர் விரும்புகிறபடி மணவாளத்துக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாங்கள் மாறட்டும். உலகம் எங்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை,
எபிரேயர் 11 சொல்லுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்களோ வரப்போகிற ஆசீர்வாதத்தை நோக்கி காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் வரப்போகிற ஆசீர்வாதம், வானத்தில் தோன்ற போகிற ஆசீர்வாதம், இமை பொழுதுல கிடைக்க போகிற ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், நிலையான ஆசீர்வாதம், கைவேளை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் நியமித்த மேலான ஆசீர்வாதம், மரித்தோர் உயிர்த்தெழுகிற ஆசீர்வாதம், உயிர்த்தோர் புறப்பட்டு போகிற ஆசீர்வாதம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய நித்திய ஆசீர்வாதம் வருகிறது. உன் கண்கள் காணுகிற எல்லாம் அழிந்து போகும், காணாதவைகளோ நித்தியம், காணாதவைகளோ நித்தியம். Praise you Jesus, praise you Jesus. நீ காணாத, உன் சிந்தனையில் தோன்றாத, நீ கேட்காத ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது அப்பதான் வெளிப்படும். ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்வார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆட்டுக்குட்டியானவர் தாமே ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்த போகிறார். நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, இனி கண்ணீர் இல்லை. இரவோ பகலோ சேதப்படுத்தாது. பிதாவுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இரவும் பகலும் அவரை சேவிக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா? இதுதான் உண்மையான ஆசீர்வாதம், இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் வேறு பிரிக்கப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் அழைத்துக் கொண்டு போகும்படி வரப்போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மூன்றாம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆயத்தம் பண்ணுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இப்பொழுது ஒரு நிச்சயம் இருக்கு ஆண்டவரே, இப்போ ஒரு நிச்சயம் இருக்கு ஆண்டவரே. உங்க சத்தம் கேட்டா நாங்க புறப்படுவோம். இப்போ எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, எங்கள் சபை புறப்படும், எங்கள் சபை புறப்படும். எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. ராஜா வரப்போகிறார், நாங்க புறப்பட போகிறோம். எத்தனை சந்தோஷம்! 2000 வருஷம் காத்திருந்த சந்தோஷம், எதிர்பார்த்திருந்த ஒரு சந்தோஷம். இந்த நிச்சயத்தை இன்னைக்கு நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி. எங்கள் சபையை நீர் உத்தரவாதம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ என்னுடையவள், உன்னை நான் எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை மறந்தால் என் வலது கையை மறந்ததுக்கு சமானம். ஓ glory, glory, glory to Lord. உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை ஏன் நான் ஏற்படுத்தினேன்? உன்னை ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன? இந்த பூமியில் எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தினதுக்கு காரணம் என்ன? உன்னை அபிஷேகத்துக்கு பண்ணதுக்கு காரணம் என்ன? அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாய் உன்னை நான் அபிஷேகித்ததுக்கு காரணம் என்ன? இந்த பூமியில் மேன்மடைகிறதுக்காக மட்டும் இல்லை, உன்னை கொண்டு போய் என்னோட பரலோகத்தில் உட்கார வைத்து அநேக தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, உன்னை பேரை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவதற்காக. Glory to God, glory to Jesus, glory to Jesus. Thank you Lord. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார், வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன், அவருடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன். இது உனக்கும் எனக்குமான வாக்குத்தத்தம், உனக்கும் எனக்குமான வாக்குத்தத்தம். Praise you God. ஒரு சிலர் இங்கே நீங்கள் நினைக்கிறீர்கள், இந்த நிலைமையிலிருந்து என்னால் போக முடியுமா? ஒரு பலவீனம் எனக்கிட்ட இருக்குதே, போக முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தினால நான் செலக்ட் பண்ணல, என் பலத்தினால தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது மனுஷனால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். உன் நீதி கர்த்தருக்கு முன்பாக அழுக்கான கந்த, ஆனா கர்த்தருடைய கிருபை அதை காட்டிலும் மேலானது, அதை காட்டிலும் மேலானது. ஆண்டவர் உனக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அதான். உன் அளவை கொண்டு நான் கூட்டிட்டு போல, ஏன் அளவை வச்சு உன்னை கூட்டிட்டு போறேன். உன் பரிசுத்த அளவு இல்லை, ஏன் பரிசுத்த அளவு. ஆண்டவர் உனக்கு பண்ற வாக்குத்தத்தம், பயப்படாத, திகையாத, கலங்காது. கர்த்தர் உனக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் உன்னுடைய தகுதியை வச்சு பார்க்கல, அவர் தகுதியை வச்சு உன்னை மீட்டுக்கிட்டு போறார். ஏன்னா உனக்காக தன்னை கொடுத்தவர் அவர் மட்டும்தான். அவருடைய தகுதியை வச்சு தான் உன்னை மீட்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம், இப்ப ஜெபிக்க போகிறோம், ஒரு உத்தரவாதத்தோடு ஜெபிக்க போகிறோம், நிச்சயத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம்.
எங்க அப்பா வந்தாருன்னா நிச்சயம் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நான் பரலோகத்துக்குள்ள நுழைவேங்கிற நிச்சயத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you for this confirmation God, thank you for this confirmation. Praise you Jesus, praise you Jesus. நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக தைரியமா உயர்த்துங்க, சரண்டர் பண்ணுங்க. அப்பா, இளையகுமாரன் வந்து தகப்பனேன்னு வந்த உடனே வாரி அணைச்சிக்கிட்டீங்கல்லப்பா, அந்த தகுதியில, அந்த நிச்சயத்துல, அந்த அன்புல கேட்கிற தகப்பனே, நாங்களும் பரலோகத்துக்கு உம்மோடு கூட வருகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது உங்களோடு கூட நாங்களும் வருகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, இந்த 3ஆம் நாளுக்காக நன்றி, முன்குறித்த இந்த மகிமையின் நாளுக்காக உமக்கு நன்றி. 3ஆம் நாளிலே கானா ஊரிலே பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர் இந்த 3ஆம் நாளிலே எங்கள் திருச்சபையிலும் பெரிய காரியத்தை செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். Praise you God. அந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி, அபிஷேகித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் உடைய வருகை வரைக்கும் தங்கி இருக்கட்டும். அதை இழந்து போகாதபடி, பிசாசு பொறுக்கி போட்டு விடாதபடி, நாங்கள் அசட்டையாய் அதை இழந்து விடாதபடி, முடிவு பரியந்தம் இந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் எங்களுக்குள் தங்கி இருக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை தாரும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.